பேர்ஸோட லவ் ப்ரப்போசல் சீன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல கம்பைலேஷனா பார்க்க போறீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் காதலாசை யாரை விட்டதோல இருந்து சந்திரன் தன்மை, இந்திரன் நிம்மதி, தமிழ்மொழி தங்க புஷ்பம், நயாண்டி குடும்பத்தால இருந்து ராஜா ரோஜா, கண்மணி கார்த்திக், தென் ISVK. இது சுடர்வேலன் காதல்ல இருந்து சுடர்வெளி அண்ட் வேலன். ஸோ இவங்களோட லவ் ப்ரப்போசல்ஸ் எல்லாமே இன்னைக்கு கம்பைலேஷன் வீடியோல பார்க்க போறீங்க. அண்ட் இணை மாற்றிய காதலையில இன்னும் ப்ரப்போசல் சீன் வராததுனால நான் அந்த பேர்ஸ் மட்டும் காமிக்கல. ஸோ இந்த பேர்ஸோட லவ் ப்ரப்போசல் சீன்ஸோட கம்பைலேஷன் இது எல்லாமே முன்னாடி அந்தந்த டைம்ல எல்லாருமே ப்ரப்போஸ் பண்ண சீன்ஸ் தான். ஸோ அது எல்லாமே தனியாக கட் பண்ணி இவங்கெல்லாம் எப்படி ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா நீங்கள் புதுசாக வந்தவங்க கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால இந்த கம்பைலேஷன் வீடியோ எல்லாரும் எப்படி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற கம்பைலேஷன் வீடியோ தான் இது. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புறேன். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நீங்களே எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கம்மா. அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு சம்மதமா? எனக்கு தெரியுமா, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு உங்களுக்கு எப்படி பிடிக்காம போகும்? ரொம்ப தேங்க்ஸ்மா. அந்த பொண்ணுகிட்ட இன்னைக்கே போய் நான் சொல்றேன். ஹலோ மிஸ்டர் தமிழ், வாங்க. என்னங்க ஏதோ ஆம்புலன்ஸை கூப்பிடுற மாதிரி ஃபோன் பண்ணிட்டு சீக்கிரம் வா, ரொம்ப அவசரம், ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆத்தங்கர ஓரமா சில் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும், அதான். சரி பேசுங்க, என்ன பேசணும்? இல்ல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. இந்நேரத்துக்கு நான் மட்டும் ஒரு பையனா பிறந்திருந்தா தூக்கிட்டு போய் கல்யாணமே பண்ணிருப்பேன். இப்பதான் வந்துட்டு இது அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னது? என்ன சொன்னீங்க? அது வந்து உங்க வயசுல ஒரு பையனா இருந்திருந்தனா ஏதோ ஒரு பொண்ணை லவ் பண்ணி தூக்கிட்டு போய் கல்யாணமே பண்ணிருப்பேன்னு சொல்ல வந்தேங்க. ஓ, அப்படி சொல்ல வந்தீங்களா? சரி. அட என்னங்க நீங்க இன்ஸ்டால்மென்ட்ல பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஃப்ரீயா ஜாலியா பேசுங்கங்க. நீங்க என்ன என்கிட்ட ஃபர்ஸ்ட் டைமா பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்னு கொடுக்கணும். ஐயோ சிச்சா, அதெல்லாம் இல்லைங்க. ஐயோ, இந்தாங்க, நீங்களே பாருங்க. செவந்தி பூ. ஏங்க இத காமிக்க தான் இவ்வளவு தூரம் வர சொன்னீங்களா? இதத்தான் நான் டெய்லியும் கட்டி சாமிக்கு மாலையா போடுறேனே. இல்லைங்க, இந்த பூ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. அதான் எனக்கு குழப்பமா இருக்கும்போது நான் ஏதாவது முடிவு எடுக்கணும்னா அம்மா போட்டோக்கு முன்னாடி போய் அம்மா கிட்ட கேட்பேன். அந்த முடிவு ஓகேனா அம்மா போட்டோல இருந்து பூ விழும். அப்படி வேண்டான்னு அம்மா நினைச்சாங்கன்னா விளக்கு அணையும். அப்படிதான் இன்னைக்கு ஒரு முடிவு அம்மா கிட்ட கேட்டப்ப இந்த பூ வந்து விழுந்துச்சு. சூப்பருங்க, பாருங்க உங்க அம்மா உங்க கூடவே தான் இருக்காங்க. இதுல இருந்தே தெரியல உங்க அம்மா உங்க பக்கத்திலே தான் இருக்காங்க. நீங்க எதுக்குமே கவலைப்பட தேவையில்ல. கரெக்ட்டுங்க, எங்க அம்மா என் பக்கத்திலே தான் இருக்காங்க. நான் எதுக்குமே கவலைப்பட தேவையே இல்லை. எங்க அம்மா கிட்ட நான் என்ன கேட்டேன், எதுக்காக பூ வந்து விழுந்துச்சுன்னு கேட்க மாட்டீங்களா? கேட்கலான்னு தான் நினைச்சேன். பட் சில விஷயங்கள் பர்சனலா வெச்சுக்கணும்னு நினைப்போம்ல, அது மாதிரி வெச்சுக்கிறீங்களோன்னு நினைச்சிட்டேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க சொல்லலாம். இந்த விஷயத்த உங்களை தவிர வேற யார்கிட்டயுமே சொல்ல முடியாதுங்க. இல்ல புரியலங்க, என்ன சொல்றீங்க? ஏங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா சொல்லிதான் ஆகணும். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியல, ஆனா என்னோட விருப்பம் இதுதான். நீங்க என் கூட இருந்தா நான் லைஃப் ஃபுல்லா சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருப்பேன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மட்டும் இல்ல, எங்க அம்மாக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சதுனால தான் இப்படி என் கையில பூ கொடுத்துருக்காங்க. நான் இப்ப என்ன பேசுறேன், நான் பேசுறது கரெக்டா தப்பா எதுவுமே எனக்கு தெரியலங்க. எனக்கு மைண்டு ஃபுல்லா நீங்க மட்டும்தான் தெரியுறீங்க. எல்லாமே நீங்களாவே தான் இருக்கீங்க. எனக்கு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. என்னோட வாழ்க்கை. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்க மனசுல என்ன இருக்கோ அதேதாங்க என் மனசுலயும் இருக்கு.
எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உங்களை பார்த்ததுல இருந்து நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு எல்லாமே இனிமே நீங்க தான். ஆனா என்னால வெளியே தான் சொல்ல முடியல. நீங்க என்ன தப்பா எடுத்துப்பீங்களோன்னு நினைச்சு நான் சொல்லாமே விட்டுட்டேங்க. இன்னைக்கு நீங்க சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா மனசுக்குள்ள. ஆனா நான் வெளியே காமிச்சிக்கல. இவ்வளவு தூரம் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன் நான் பேசிட்டு இருந்தப்ப எந்திரிச்சு போயிட்டீங்க? உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு பறிச்சுட்டு வரதுக்காக போனேங்க. எல்லாருமே அவங்க காதல சொல்லும் போது ஒன்னு பொக்கேவா கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு ரோஸ் கொடுப்பாங்க. நான் ஏன் 2 எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, ஒண்ணுன்னா இன்னொன்னு நீங்க. நம்ம 2 பேரும் பிரிய கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி எடுத்துட்டு வந்தேன். இங்க எந்திரிச்சு போனோன்னே நான் ரொம்ப மனசு உடைச்சிட்டேங்க. நீங்க எனக்கு இல்லைன்னே நான் ஒரு நிமிஷம் நினைச்சிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏங்க, எனக்கு புரியாம ஒரு விஷயம் கேக்குறேன். நான் அவ்வளோ ஒன்றும் அழகா இல்ல, அவ்வளோ ஒன்றும் நல்லாவும் பேச மாட்டேன். ஆனா என்னையெல்லாம் உங்களுக்கு பிடிக்குதா? எனக்கென வந்த தேவதே சரி பாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா. கண்ணன் கொண்ட ராதையன, ராமன் கொண்ட சீதையன, மடி சேர்ந்த பூரணமே, மனதில் வீசும் மாறுதமே. சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். என்னுடைய மனசு வந்து விட்ட பிறகும் ஏமா கலங்குறேன். ராஜா, மேல பாரு. வாவ், சூப்பரா இருக்கு அனு. யார் பண்ணாது? எல்லாம் நம்ம பிளான் தான், நம்ம பிளான் தான். தேங்க்ஸ் அனு, சூப்பரா இருக்கு. இதுக்கு தான் ஜோசப் வெளியே போனானா? ஆமாண்டா, நீ வேற ரொம்ப சோகமா இருந்தியா, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஜோசப் வரானான்னு வா போய் பார்க்கலாம். அனு, இது என்ன ஏதோ சீரியல் லைட் மாதிரி தெரியுது? ஆமாடா, சும்மா என்ட்ரன்ஸ் டெக்கரேஷனுக்காக. அனு, ரோஜா வரா. அனு, ரோஜா வரா. டேய், என்னடா வாயை பொளந்துட்டே நிக்கிற? போ. ராஜா, நீங்க யார் என்னன்றத முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ரோஜாவா நான் வந்திருக்கேன். உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். I love you, ராஜா. சொல்லிட்டாலே அவ காதல. I love you, Roja. இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல, இனி வேறொரு வார்த்தையை பேசிடவோ இன்னும் கூடல. உனதன்பே ஒன்றே போதும், அதற்கிடையில் ஏதோ ஏதோ. தனு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த ஐடியாலாம் உனக்கு எப்படி தோணுச்சு? தெரியல சந்துரு, இதெல்லாம் எனக்குமே தெரியாது. உங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் இதெல்லாம் பண்ணணும்னு தோணுச்சு. தனு, எனக்காக நீ இவ்வளோ பண்ணியிருக்க. உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா? என்னாச்சு தனு, சிரிக்கிற? சந்துரு, எனக்கு உங்களை மட்டும்தான் பிடிக்கும். என்னுள்ளே ஏதேதோ. சந்துரு, தனு, எனக்கு உங்களை எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு பதில் இதுதான். ஏய் தனு, பாட்டு. சந்துரு, அழுவுறீங்களா? நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா? சந்துரு, ப்ளீஸ் ஏதாவது பேசுங்க. எதுக்கு இப்படி அழுவுறீங்க? அழாதீங்க சந்துரு. எனக்காக எதுக்கு இவ்வளோ பண்ற? எதுக்காகனா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும்னா இவ்வளோ பண்ணுவியா? உனக்காக நான் எதுவுமே பண்ணலையே. நீங்க பண்ணணும்னு நான் நினைக்கல. நீங்க பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். 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 நீங்க பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்
எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதான் பண்ணேன். டாட்டூ குத்தும் போது உனக்கு வலிச்சிருக்கும்ல? ஆமா வலிச்சிச்சு, ஆனா உங்களுக்காக தாங்கிக்கிட்டேன். சந்துரு, நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிங்க. தனு ப்ளீஸ் அழாத. நீங்க தான் என்ன அழ வச்சீங்க. பின்ன என் மேல இவ்வளவு லவ் வச்சிருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்காதா? அதான் அழுதுட்டேன். யோ இந்தாயா மாப்பிள்ள. என்ன மாமா சொல்லு. யோ அன்னைக்கு ஆட்டோ வந்து வருத்தப்பட்டுச்சியா? அது சீக்கிரம் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுது. கல்யாணம் தானே பண்ணிட்டா போச்சு. என்னல கல்யாணம் பண்ணிட்டா போச்சுன்னு அந்த பிள்ளைய மூஞ்ச பார்த்து சொல்ற? இந்த பிள்ளை மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய பாரு மாமா, நான் கட்டிக்கிறேன். நல்ல பிள்ளையா பாக்கட்டா? ஏமாவா எதுக்கு இருக்கிறா? இன்னும் கொஞ்ச நாள் வயசுக்கு வந்துருவா. வயசுக்கு வந்த மறுநாளே உனக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துறேன். யோ லூசாயா நீ? கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிற. பிள்ளைக்கு 10 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கிற. யோ மாப்பிள்ள, இன்னும் 20 வருஷம் ஆனாலும் சரி என் பிள்ளைதான் உனக்கு பொண்டாட்டி. சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. செவனிலே ஒன்னு விட்டுருவேன். சின்ன பிள்ளை, அதெல்லாம் நல்ல பள்ளிக்கூட படிக்க வச்சு நல்ல காலேஜுக்கு அனுப்பி நல்ல பெரிய பெரிய படிப்பா படிக்க வை. இந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம். நீ பாட்டுக்கு வயசுக்கு வந்த மறுநாளே கட்டி கொடுக்கற, கிணத்துல தள்ளி விடுறேன்னு எதையாவது பண்ணி தொலைச்சிடாத. உன்னை போல ஒரு தருணம் பார்த்ததே இல்லை. அவசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே. உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ. ஐயோ சாமி, என் பிள்ளையெல்லாம் நான் காலேஜுக்கு அனுப்ப மாட்டேன். அந்த முனுசாமி புள்ள காலேஜுக்கு அனுப்புனதே போதும். அது பாட்டுக்கு காலேஜுக்கு போறேன்ட்டு போய் சொல்லிட்டு பஸ் கண்டக்டரே கரெக்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிருச்சு. என் புள்ள இப்ப 5வது தான் படிக்குது. ஆனா இந்த 2 வருஷத்துல வயசுக்கு வந்துரும். வயசுக்கு வந்த உடனே அவன் கையில கையை பிடிச்சு கொடுத்தாதான் நம்மளுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். இல்லன்னா அந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு யார் பாரத்தை சொந்தக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறது? யோ எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்குமா? உன் பிள்ளை மேல நம்பிக்கை வையா. தா இந்த பிள்ளைய பாரு, இதெல்லாம் காலேஜுக்கு போலையா? ஏக்கண்ணு நீ மட்டும் தான் வந்திருக்கிற, உன் தோஸ்தெல்லாம் வரலையா? இல்லண்ணே, நம்ம ஊர்ல இருந்து நான் மட்டும் தான் காலேஜ் படிக்கிறேன். பக்கத்து ஊர்ல நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்குங்க, அவங்க எல்லாம் வருவாங்க. அடேங்க அப்பா, பெரிய ஆளுதான் நீ. யோ ராமசாமி, வருஷா வாயா. பம்பு செட்ல மோட்டர் போட்டுருக்காங்க, தண்ணி வருது. நம்ம வயலுக்கு பாய்ச்சணும். வருஷா வா. வரேன். மாப்பிள்ள வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும். நான் போயிட்டு ஓடி வந்துடுறேன். போயிட்டு நீ ஒண்ணு வரவேனா? அங்க ஏதாவது வேற வேலை இருக்கும், போய் பாரு. வெட்டியா உட்காந்து என்கிட்ட கதை பேசிட்டு இருக்காத. பொம்பளை பிள்ளைங்க கிடைச்சா போதுமே, நம்மள கழட்டி விட்டுருவாங்க. வருவேல வந்து வச்சுக்கிறேன் உன்னைய. என்ன பல்ல காமிச்சிட்டு இருக்கவ? என்ன பரவாயில்லையே, பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு அழகா சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்க படிச்சு நாளைக்கு வேலைக்கு போனா தானே ஆம்பளைங்க நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃப்ரீயா இருக்க முடியும். ஓஹோ, அப்ப ஆம்பளைங்க நீங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்காக தான் எங்களை படிக்க வைக்கிறீங்க, அப்படிதானே? நாங்க முன்னேறணும்னு நினைக்கல. சும்மா சொன்னேன்ல, உண்மையாவே பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்சு வரணும்னு ஆசை. எங்க நம்ம ஆளுங்க எங்க விடுறாங்க? இதோ 1980 வந்துருச்சு. இன்னமும் அந்த காலத்துல இருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எத்தனை காலம் வருமோ தெரியல. ஆனா என் பிள்ளையெல்லாம் பொம்பளை பிள்ளையா இருந்துச்சுன்னா நான் நிறைய படிக்க வைப்பேன். அடடே, ஏன் பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு பிடிக்குமா? எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் யாரும் கிடையாது. அதனாலயே என்னவோ பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். பாரு, உங்களுக்கு அப்படியே என் டேஸ்ட். எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிறக்க போற புள்ள பொம்பளை பிள்ளையா தான் இருக்கணும்னு நான் எப்போதுமே கோயில்ல ஆசையா வேண்டிட்டு இருப்பேன். பாரு, ஆசையா இருக்காம்ல, ஆசையை நிறைவேற்றிடுவோம். சீ போங்க. ஏய் விளையாட்டுக்கே கேட்கலப்ல, உண்மையாதான் கேக்குறேன். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்ல, என்ன கல்யாணம் கட்டிக்கிறியா? கல்யாணமா? நான் மாட்டேன்ப்பா, என்ன விடுங்க. ஏய் நில்லுப்ல. என்ன கல்யாணம் கட்டிக்கிறியான்னு கேட்டேன், நீ பாட்டுக்கு ஓடுற. என்ன இந்த மாமனை பார்த்தா அவ்வளவு பயமா இருக்குதோ? எவனா இருந்தா என்ன, எனக்கு என்ன பயம்? பயம் இல்லையா? அப்ப நின்னு பேசிட்டு போ. என்னத்த பேச சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. நான் எப்படி உங்களை நம்புறது? கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாம்ல, எப்படி நம்புறதுன்னு நானும் சொல்றேன். உட்காரலாமே, கொஞ்சம் தள்ளி உட்கார்றது. இப்ப சொல்லுங்க, உங்களை எப்படி நான் நம்பி கல்யாணம் கட்டிக்கிறது? நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கன்னா? ஒன்னும் அவசரம் இல்ல, நம்ம ஊர் திருவிழாக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. இந்த 4 நாளுக்குள்ள என்னைட்ட பேசி பழகு. உனக்கு பிடிச்சிருந்தா என்ன கல்யாணம் கட்டிக்க, இல்லனா வேணாம். 4 நாளா? அதெல்லாம் வேணாம்ப்பா. உங்ககிட்ட எங்கேயாவது பேசி பழகிறதெல்லாம் பார்த்தா எங்க அம்மா என்னை கொன்னே போட்டுரும். நான் வேணா ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்றீங்கன்றத பொறுத்து நான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிறதா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஓஹோ, வருங்கால புருஷனுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களோ? வருங்கால புருஷனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டெஸ்டே. என்ன கதிர்வேலா, டெஸ்டுக்கு ரெடியா? அடே என்னடி பேரெல்லாம் சொல்லி கூப்பிடுற? கதிர்வேலன் தானே உங்க பேரு? உங்களை பத்தி ஊர்ல கொஞ்சம் விசாரிச்சேன், பரவாயில்ல, நல்ல விதமா தான் சொன்னாங்க. கிறுக்கி கல்லிடி நீனு. என் மேல உனக்கு ஆசை வந்து போய் தானே ஊர்ல எல்லாம் விசாரிச்சிருக்கேன்.
ஐயா ரொம்ப ஆசைதான். நான் அதுக்காகலாம் ஒண்ணு விசாரிக்கல. திடீர்னு ஒரு பையன் நம்ம ஊர்ல புதுசா இருக்காப்லயே, யாரு என்னன்னு விசாரிச்சேன். கடைசில பார்த்தா நீங்க பழைய ஆளுதான். சரியான ஆளுதான் நீ. உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும். சரி சரி, பதில் சொல்ல ரெடியா? எப்பவோ ரெடி. கேளுங்க. முதல் கேள்வி, உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டிய எப்படி பாத்துக்கணும்னு நினைச்சிருக்கீங்க? இப்பதான் நம்மள சொன்னேன், எனக்கு பொம்பளை பிள்ளைங்கன்னா அவ்வளவு பிடிக்கும். எனக்கு வரப்போற பொண்டாட்டிய எங்க அம்மா மாதிரி இல்ல, நான் பெத்த பொம்பளை பிள்ளை மாதிரி பாத்துக்குவேன். என்ன மனசுக்குள்ள பிஜிஎம்லாம் ஓடுது போல? ஃபர்ஸ்ட் क्वेश्चनல பாஸ் ஆயிட்டேனா? பரவாயில்ல, முதல் கேள்வியிலேயே 100க்கு 100 வாங்கிட்டீங்க. அடுத்தது ரெண்டாவது क्वेश्चन. உங்க பொண்டாட்டிய நீங்க பெத்த பொம்பளை பிள்ளை மாதிரி பாத்துக்க வேண்டிங்க. உங்க பொண்டாட்டியோட வீட்டை நீங்க எப்படி பாத்துக்குவீங்க? அத என் பொண்டாட்டி கையில விட்டுருவேன். எங்க ஆத்தா எப்படி எனக்கு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துச்சோ அதே மாதிரி தானே அவளோட ஆத்தாவும் அவளை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்திருப்பாங்க. அவ எப்படி அவங்க அப்பா ஆத்தாவை பாத்துக்கணும்னு நினைக்கிறாளோ அவ கூடவே நின்னு அவ கூட சேர்ந்து நானும் அவங்கள பாத்துக்குவேன். என்னல திடீர்னு வந்து கட்டி பிடிச்சிட்ட? புருஷனா பாஸ் ஆயிட்டனா? ஆமா, எத்தனை மார்க்கு? 100க்கு 200. என்னல கணக்குது 100க்கு 200? அப்படி இருந்துச்சு உங்க பதிலு. என் கூட எனக்காக நிப்பேன்னு சொன்னீங்க, அந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும். நீங்க தான். நான் தான் ஒண்ணும் இல்ல. சொல்லல, நான் தான். நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். நிம்மதி, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுடி. நில்லு. என்ன சொல்லு? ஏய், எனக்கு புரியலடி, சத்தியமா புரியல. உன் மனசுக்குள்ள நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்றத இன்னைக்கு போட்டு உடைச்சிரு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல விளையாட்டுத்தனம் வேண்டாம். இது ரொம்ப சீரியஸா போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மனசுல நான் நினைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லு. நிம்மதி, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் சொல்ல வரது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஏய் சொல்லுடி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? ஆமாண்ணா, என் மனசுல நான் ஒன்னதான்டா நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் இந்திரன். ஆமாண்ணா ஆமாண்ணா, மனசுல நான் ஒன்னதான்டா நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் இந்திரன். நீ என்கிட்ட என்ன நினைச்சு பழகுறேன்னு எனக்கு தெரியாது இந்திரன். ஆனா நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்டா. இதை சொல்ல முடியாம நான் ரொம்ப நாள் தவிச்சிருக்கேன் தெரியுமா? தன்மை என்கிட்ட வந்து நீ இந்திரனை லவ் பண்றியான்னு கேட்டப்ப ஆமாண்டி நான் இந்திரனை தான் லவ் பண்றேன்னு நீ சொல்லணும்னு தோணுச்சு. ஆனா என்னால சொல்ல முடியல. ஏன்னா நீ என்ன தப்பா எடுத்துப்பியோன்னு எனக்கு ஒரு பயம். ஏய், சந்திரோட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கேட்டேனேடி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு. நீ எதுவுமே சொல்லல. ஏன்டி அப்பவே சொல்லல? ஏன் தப்பு தாண்டா. விளையாட்டுன்னு விளையாட்டுத்தனமாவே இருந்துட்டேன். அப்ப எனக்கு சொல்லணும்னு ரொம்ப தோணுச்சு. ஆனா உன்கிட்ட கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு அப்புறமா சொல்லுவோன்னு நினைச்சேன். ஆனா அந்த பிரச்சனை இவ்வளவு தூரத்துக்கு வரும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நீயும் என்கிட்ட கேட்கல, நானும் உன்கிட்ட எதுவும் சொல்லல. லூசாடி நீ, பைத்தியம்டி. இந்த விஷயத்துல நாம விளையாடுவேன். உன்கிட்ட அன்னைக்கு நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ எதுவுமே சொல்லாததுனால நீ என்ன தப்பா எடுத்துப்பியோன்னு நினைச்சிட்டு தாண்டி இத பத்தி நான் உன்கிட்ட எதுவுமே பேசல. இந்திரா என்ன மன்னிச்சிருடா. என்னோட தப்பு தாண்டா. சாரிடா. சீ லூசு, எந்திரி. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா. சாரிடா. உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லடி. ஆனா இப்ப எனக்கு இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல. உங்க அப்பா வேற அங்க மாப்பிள்ளை போட்டோவா கொண்டு வந்துட்டு உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு. இதுல அவருக்கு நெஞ்சு வலி வேற வந்துருச்சு. இந்த டைம்ல போய் நம்ம என்ன சொல்றது என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல. இந்திரா, எனக்கு ஒண்ணு மட்டும் தாண்டா ரொம்ப பிடிக்கும். எப்படியாவது இந்த பிரச்சனையை நம்ம 2 பேருமே சேர்ந்து சால்வ் பண்ணி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. ப்ளீஸ் டா, என்ன விட்டுறாத. நிழல் தேடிடும் ஆண்மையும் நிஜம் தேடிடும் பெண்மையும் ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தந்த சொந்தமா. பிடிக்கும். நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு நான் கேட்டப்ப நீ எதுவுமே சொல்லல. சரி, என்ன உனக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சு நானும் விட்டுட்டேன். அட்லீஸ்ட் இப்பயாவது சொன்னியே, பரவாயில்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனை எப்படியாவது சால்வ் பண்ணிடலாம். நீ கவலைப்படாத. என்னாயுள் ரேகை நீ அடி, என்னானி வேறடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி, என்னை
இந்திரா ப்ளீஸ்டா கோபப்படாத. உனக்கு என்ன பிடிக்குமான்னு மட்டும் சொல்லு. நான் இந்த விஷயத்தை பாத்துக்கிறேன். எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன்டா. ப்ளீஸ்டா. சீ, கைய விடு. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ஏண்டி விளையாண்டு எங்க உயிரை வாங்குறீங்க? ச்சே, இதனால எத்தனை நாள் நான் அழுதுருப்பேன் தெரியுமா? என்ன நீ எங்க தப்பா எடுத்துக்கிட்டியோன்னு நினைச்சு நான் அவ்வளவு டென்ஷனா அழுதுருக்கேன்டி. எத்தனை நாள் நான் தூங்காம இருந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? ஈஸியா உங்க இஷ்டம் இதுக்கு வந்து சொல்லிட்டு போவீங்க. நாங்க எல்லாத்துக்கும் மண்டை ஆட்டுக்கிட்டு சரிடி வாடி போலாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு போகணுமா? சீ, என் மூஞ்சில இனிமே முழிக்காத. இந்திரா நில்லுடா. கண்மணி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் சொல்ல போற இந்த விஷயத்த நீ எப்படி எடுத்துப்பேனோ எனக்கு தெரியல. அதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. என்ன கார்த்திக், என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? நானும் நீங்களும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஃப்ரெண்டா நினைச்சீங்கன்னா தாராளமா சொல்லுங்க. நான் உன்னை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைச்சதுதான் கண்மணி எனக்கு பிரச்சனையே. அதுதான் சொல்ல வரேன். ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியல. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. எதுவா இருந்தாலும் டைரக்டா சொல்லுங்க கார்த்திக். ஐயோ சீக்கிரம் சொல்லுங்க கார்த்திக். என்னாலே வெயிட் பண்ண முடியல. கண்மணி, அது வந்து முடியல கண்மணி. என்னால இதுக்கு மேல முடியல. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். கண்மணி, உன்னால என் குழந்தை இதழுக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் எனக்கு ஒரு நல்ல வைஃபாகவும் இருக்க முடியுமா? இதயம் இதயம் எரிகின்றது, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றது, உள்ளங்கையில் ஒழுகும் நீர் போல் என் உயிரும் கரைவதென்ன, இருவரும் ஒரு முறை காண்போமா, இல்லை நீ மட்டும் என்னுடல் காண்பாயா, கலை என்ற ஜோதியில் காதலை எரிப்பது சரியா பிழையா, விடை நீ சொல்லையா. சொல்ல வந்த வார்த்தை சொன்ன வார்த்தை சொல்ல போகும், வார்த்தையாவும் நெஞ்சில் இனிக்குமே. அம்மி கல்ல மேல கால வச்சு மெட்டி போடு, அந்த நாள மனசு நினைக்குமே. கண்மணி, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? எதுவும் இல்ல கார்த்திக். ஏன் இதையே கேட்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே இல்லையா? இல்ல கார்த்திக், இருந்தா நானே சொல்றேன். ஷியோரா? அப்ப நான் போலாமா? தாராளமா போங்க. என்னை எங்க வச்சு பார்க்கணும்னு நினைச்சிட்டல கண்மணி. இனிமே ஒரு நாளும் நீ எப்ப சொல்லுவேன்னு நினைச்சே சாக போறேன். கண்ணு மூடி பார்த்தா இங்கு நீதான் வந்து போகிற, உடல் பொருளாவே நீதானே. வீட்ல இருந்து கிளம்பும் போது ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொல்லி தானே கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஒன்னும் இல்ல கார்த்திக், நான் விளக்கு போட்டுட்டு வரேன். நீங்க கிளம்புங்க. சரி, நான் கார்ல வெயிட் பண்றேன். வா. கார்த்திக் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்காதீங்க. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொன்னது உண்மைதான். ஆனா உங்க கண்ணை பார்த்து பேசுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல கார்த்திக். ப்ளீஸ் திரும்பிடாதீங்க. மவளே, மாட்டினடி இன்னைக்கு என்னைவா வச்சு செய்யற? சொல்லு பாத்துக்கிறேன் உன்ன. கார்த்திக், நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டாக்டரா இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆனீங்க. இப்போ இதழோட அப்பாவா என் கண்ணுக்கு தெரியுறீங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லயுமே ஒரு விதத்துல எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உண்மையை சொல்ல போனா ராஜா மாமா விஷயத்துல இருந்து வெளியே வரதெல்லாம் ரொம்பவே கஷ்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்களால மட்டும்தான் என்னால அவ்வளவு சீக்கிரம் வெளியே வர முடிஞ்சது. ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப ஹாப்பியா இருக்க முடிஞ்சது. நான் இது வரைக்கும் பெருசா ஆசைப்பட்டது 1-2 விஷயம் தான். ஆனா அந்த 1-2 விஷயம் கூட எனக்கு கிடைச்சதே இல்லை. அதனாலதான் நான் ஆசைப்படுறதே விட்டுட்டேன். ஆனா இப்ப கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கேன். கார்த்திக், சொல்லு கண்மணி, ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுடி. கண்மணியா பிறந்து கண்மணியாவே வளர்ந்தனா இப்போ நம்ம குழந்தை இதழ்க்கும் உங்களுக்கும் பொண்டாட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் கார்த்திக். இதயம் உன்னை கண்டதும் என்று பறவை போல பறக்கிறதே, உன் பேரை கூவி கூவி மெல்ல இசைக்கிறதே. கண்மணி, நான் உங்களை திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு பார்த்தீங்க?
நீ இதுதான் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும் கண்மணி. அதை நான் என் காதலை மட்டும் கேட்டா போதுமா? என் கண்ணால நான் பார்க்கணும்ல, உன் கண்ணில் இருக்கிற காதலை நான் பார்க்கணும்ல கண்மணி. அதனாலதான் திரும்பினேன். ஃபர்ஸ்ட் என்னை ஏது பண்ணு சத்தியமா நான் நினைக்கல கண்மணி. எனக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்றதா இல்ல என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல கண்மணி. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றுவியா? நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் என் ஆசையை உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அதை நீ சொல்லிட்டல, இப்போ நான் சொல்லவா? சொல்லுங்க கார்த்திக், என்ன ஆசை? கண்ணை மூடி பார்த்தா இங்கு நீதான் வந்து போகிற உடல் பொருளாவே நீதானே. என்ன வேணும் சொல்லி போடு ராசாவே. என்னோட மொத்தமே நீதான் கண்மணி. உன்னை இப்படி கடைசி வரைக்கும் சுமக்கணும்னு ஆசைப்படுறேன். என் கூட இதே மாதிரி காதலோட கடைசி வரைக்கும் இருப்பியா? கார்த்திக், இதே மாதிரி உங்க கூட சுகமான சுமையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஹாய் மக்களே, வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்த பேர்ஸ்ல எந்த பேரோட லவ் ப்ரப்போசல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.